என்ன பண்ற? நீ எதுக்காக அங்க போன? ஸ்வேதா, அங்க போகாதன்னு நான் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஸ்வேதா, பாரதி கீழே விழுந்து அவங்க காலில் செம்மையா அடிபட்டிருக்கு. அவங்க உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நீ எடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நானும் அட்டன் பண்ணல. அப்புறம் செகண்ட் காலில் தான் நான் பார்த்து அட்டன் பண்ணேன். இப்போ அவளுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்போ எதுவும் பெரிய பிரச்சனை இல்லையே? நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அவங்க செக்அப் பண்ணி பார்த்துட்டு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் 3 நாளைக்கு எங்கேயும் நடமாடக்கூடாது, பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மருந்து, மாத்திரை, ஆயின்மெண்ட்டு இது எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, நீ அங்கேயே இருந்து அவளை பார்த்துக்கோ. நான் இப்போ உடனே வரேன். மேடம், மேடம். என்ன பூஜா, உனக்கு ஒரு வேலை கொடுத்தனே, முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மேடம். சின்ன தம்பியோட சொந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கல்ல, அவன் ஊரு பூஞ்சோலை. பூஞ்சோலை கிராமம் தான் அவன் பிறந்து வளர்ந்த ஊரு. அந்த ஊருக்கு தான் இப்போ அவன் மாமா முத்துப்பாண்டி, மாமா பொண்ணு மல்லின்னு எல்லாரும் போயிருக்காங்க. அது ஒரு சின்ன கிராமம் மேடம். மிஞ்சி போனா ஒரு 2000 பேர் இருப்பாங்க. இங்க சென்னையில இருந்து ஒரு 350 கிலோமீட்டர். வர 24ஆம் தேதி அவங்களுக்கு கல்யாணமா. கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 24ஆம் தேதி அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும். நிச்சயமா மேடம். அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல மேடம், இங்க நடந்தா ஏதாவது இடைஞ்சல் வரும்னு தான் முத்துப்பாண்டி திடீர்னு கல்யாணத்தை பூஞ்சொலைக்கு மாத்திட்டான். அது அவனோட ஏரியா, அங்க அவனுக்கு பலம் அதிகம், அதனால தான் அங்க மாத்திருக்கான். ஆமா மேடம், அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, ரொம்ப கஷ்டம் மேடம். உன்னாலேயோ என்னாலேயோ முடியாது, ஆனா இன்னொருத்தியால அது நிச்சயமா முடியும். யாரு மேடம்? வேற யாரு? ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யாவால தான் முடியும். உண்மையான காதலுக்கு சக்தி இருக்கிறது உண்மைன்னா அந்த கல்யாணம் நடக்காது, நின்னுடும். ஐஸ்வர்யாவை கல்யாணம் நடக்கிற அந்த ஸ்பாட்ல கொண்டு போய் இறக்குவோம். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடக்கும். ஐஸ்வர்யா பூஞ்சோலை கிராமத்துக்கு எப்படி மேடம் வருவா? அவளா எப்படி வருவா? நாம தான் அவளை கூட்டிட்டு போனோம். பூஞ்சோலைக்கு போகணும்னா அவங்க வீட்டுல யார் மேடம் அவளை அனுப்பி வைப்பாங்க? கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க தான். நாம தான் திருட்டுத்தனமா அவளை அங்க கூட்டிட்டு போனோம். மேடம், வீட்ல ஐஸ்வர்யாக்கு காவல் பலமா இருக்கும். ஆமா, கண்காணிப்பெல்லாம் பலமா தான் இருக்கும். அவங்க கண்ல மண்ணை தூவிட்டு ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியில கொண்டு வரணும். வீட்ல இருந்து வெளியில வந்து அவ நம்ம கூட சேர்ந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவளை நம்ம ஈஸியா பூஞ்சோலைக்கு கூட்டிட்டு போயிடலாம். சூப்பர் மேடம். அப்படியே பூஞ்சோலைக்கு போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தி சின்ன தம்பியையும் ஐஸ்வர்யாவையும் சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் ஐஸ்வர்யா காலத்துக்கும் உங்க அடிமைதான். அதுக்கு சின்ன தம்பிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். நடத்தி காட்டுறேன். என்ன பாரதி அப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா ஜூஸ் கடை கூட வச்சு பொழைச்சுப்பீங்க போல இருக்கே. கிண்டல் பண்றீங்க? அப்போ வலி குறைஞ்சிருச்சா? ஆமா, டாக்டர் தான் வலி தெரியாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல,
ஓ, ஆனா இன்னொரு காரணமும் இருக்கு. என்னது? நீங்க என் பக்கத்துல இருக்கீங்கல்ல, அதனால எனக்கு வலி பெருசா தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா இங்க வந்துருவா. ஆமா ஆமா, அப்ப நீங்க போயிடுவீங்கல்ல? போய் தானே ஆகணும். எனக்கு பதிலா ஸ்வேதா என்னை விட உங்களை நல்லா பார்த்துப்பா. ம், அப்படியா? ம். ம். இந்தாங்க, இந்த ஜூஸ் குடிங்க, கொஞ்சம் தெம்பா இருக்கும். ம். ஆ, ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு. எதுக்கு? ஆ, நீங்க மட்டும் என் போன் எடுக்காம இருந்திருந்தா என் நிலைமையை நினைச்சு பாருங்க. இங்க ஸ்வேதா வந்துட்டா அப்புறம் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. அதனால தான் அட்வான்ஸா சொல்லிட்டேன். ஆனா அவ அதையும் தப்பா எடுத்துப்பாளே. சந்துரு, என்ன பாரதி? சாரி, நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, நான் வாஷ்ரூம் போகணும். இந்த நிலைமையில என்னால தனியா எழுந்திருச்சு நடந்து போக முடியுமான்னு தெரியல. என்ன பாரதி, வாஷ்ரூம் போகணும் அவ்வளவுதானே? இதுல என்ன தயக்கம்? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். என் கை பிடிங்க. ம், பார்த்து மெதுவா. ஆ, எந்திரிங்க. ஸ்லோவா ஸ்லோவா, இருங்க. பார்த்து மெதுவா. பார்த்து பார்த்து பார்த்துங்க. முடியல. பார்த்து மெதுவா. அப்படிதான், ஸ்லோவா எடுத்து வைங்க. மெதுவா போங்க. போங்க, பார்த்து பிடிச்சிட்டு போங்க. மெதுவா போங்க. ஏதாவது பிடிச்சுக்கோங்க. ஆ, பார்த்து மெதுவா. முடியல, வலிக்குது. பார்த்து. வா ஸ்வேதா. இல்ல, பாவம் பாரதி வாஷ்ரூம் போக கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதான் ஹெல்ப் பண்ணலான்னு. சரி, நீ விடு, பார்த்து நான் ஸ்வேதா. பாத்துக்கிறேன். வலிக்குது. வா. ஏய், பார்த்து பார்த்து ஸ்வேதா. ஆ. பாரதி, ஜாக்கிரதையா இருன்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். இப்ப பாரு, சந்துரு வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இங்க வர வேண்டியதாயிடுச்சு. நான் தான் வந்துட்டேன்ல, பாரதிய நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். பாரதி பத்திரம். ம். ஸ்வேதா, பாரதிக்கு இந்த ஜூஸ்.
நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. கிளம்பு. ம்.